தொடர்ந்து நெறைய பேர் ஈஷா மேல குற்றங்கள் வைக்கிறாங்க. சில பேர் ஆதரவாக ம். வைக்கிறாங்க. ஆனா அது ம். எதுவுமே அடுத்த அளவுக்கு மூவ் ஆகாம ஏன் நிக்குது? ஏன் ஆகலைன்னா, இப்போ வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்ல மோஸ்ட் ஆஃப் த ஜட்ஜஸ் வந்து அந்த ஆளுக்கு தெரியும். அவன் வந்து அவங்களுக்கெல்லாம் யோகா கிளாஸ்ன்னு எடுத்துட்டு ஏதோ ட்ராமா பண்ணிட்டு இருக்கான். ஸோ அகைன் அவங்களுக்கெல்லாம் அது ஒரு என்ன சொல்றது, ஒரு க்ளோஸ் அஃபினிட்டி அவனோட. அதே மாரி ஹை கோர்ட்ல சம் ஜட்ஜஸ் பாவம் நல்லா இது தீர்ப்பு குடுத்தாங்க. பட் அந்த கேஸ் மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்க்கு போம்போது அத வந்துட்டு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அகைன் என்ன ஆகும்னா, நேர்மையான ஜட்ஜஸ் வந்து கொஞ்சம் நொந்து போவாங்க. என்னன்னா, நம்ம நேர்மையா இருக்கிறோமே, நம்மள வந்து இந்த சுப்ரீம் கோர்ட் இப்படி செய்யுதேன்னு சொல்லிட்டு அது ஒரு அவல நிலை இருக்குது. ஏனென்றால், அவங்க எல்லாரும் நெனச்சுக்கிறாங்க, மோடியும், அமித்ஷாவும் இவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா, இப்போ லேட்டஸ்ட்டா மோடியும், அமித்ஷா எப்படி இந்த ஆள கழட்டி விடணும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா, நம்ம இந்தியா யோகா இதுலயுமே ஆல் இந்தியா யோகா இதுல, இப்ப ஜக்கியோட ஆசிரமத்த வந்து இப்ப ஸ்ரீ ஸ்ரீ ரவி வந்து அதோட பிரசிடென்ட் ஆயிருக்கிறாரு. ஆகையால அவங்கள வந்து வெளிய எடுத்துட்டு இருக்காங்க. ஆகையால இதெல்லாம் அ அ மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வெளிய வருதில்ல. ஏன்னா எல்லாரும் பயந்துக்கிறாங்க இவங்கள பத்தி பேசுறதுக்கு. ஏன்னா யார் பேசினாலும் அவங்க மேல ஒரு எஃப்ஐஆர் போடுறதுக்கு. ஸோ அகையால என்ன பொறுத்தவரையிலும் என் கடவுள் நான் எப்பவும் சொல்ற மாரி பேச சொல்லுது. எங்கெல்லாம் தப்பு நடக்குதோ தட்டி கேளுன்னு சொல்லிட்டு அகையால நான் அது இது 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 இந்த இன்ஃபர்மேஷன் இஸ் ரியல் இன்ஃபர்மேஷன். எதுவும் ஸ்பெகுலேஷன் கிடையாது, பொய் கிடையாது. ஆனா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இத வெளிய கொண்டு வராது.